புதுச்சேரிக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்த பட்டதாரி இளைஞர் அதிக மது அருந்தியதால் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரன் மகன் அருண் பாண்டியன். பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்தநாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்த அவர்கள் பொம்மியார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். பல்வேறு இடங்களில் சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது அருண் பாண்டியன் அளவிற்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கி அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் கண் விழிக்காததால் அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மத்திய அரசின் உத்தரவின்படி வணிக சிலிண்டர்களின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் ஹோட்டலை நம்பி தொழில் செய்து இருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபொழுது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறியுள்ள நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ராஜகுலத்தூர் நலசங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டையை ஒப்படைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜகுலத்தூர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் ஜாதி பெயரை ராஜகுலம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகளை கட்ட வேண்டும், சலவை துறைகளுடன் வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலப்பட்ட சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்களை அமைக்க வேண்டும், திருப்புவனை, கூனிச்சப்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் மங்கலம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தூர் நலசங்கம் மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ, புத்தகப்பை வாங்க தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்கம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென் மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் ஊதியம் தற்பொழுது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதேபோல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கித்தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா 1000 ரூபாய் வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரின் தாயாரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அறிவித்துள்ளனர். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 4 பேரிடம் 4,17,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 3,92,000 ரூபாயை முதலீடு செய்தார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. இதேபோல் கரியமாணிக்கத்தை சேர்ந்த பெண் 7,900 ரூபாயும், சேதராப்பட்டை சேர்ந்தவர் 13,400 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த பெண் 4,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 4,17,300 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் மர்ம நபர் புகுந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக செயல்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எதிரி பிடித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அங்கு அவர் விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கிருத்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்டோர் உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி போக்குவரத்து துறையின் வாகன ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 17ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05AC வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை இணையதளத்தில் வரும் 17ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 வரை ஏலம் விட உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவுச் சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக இன்று 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தெரிவு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகையை செலுத்த வேண்டும். அடிப்படை தொகையை செலுத்தியவர்கள் மட்டுமே வரும் 17ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெறலாம். இந்த மின்னணு ஏல முறையில் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இணையதள முகவரியில் பார்த்து பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட எண் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் முன்பதிவு செயலிழந்துவிடும் மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமையை இழந்துவிடும். இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் மூலம் இணையதளம் வாயிலாக மட்டுமே பெறப்படும். நேரிலோ அல்லது காசோலையாகவோ ஏற்கப்பட மாட்டாது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில வக்பு வாரிய நிர்வாக சபைக்கு RSS மற்றும் பாஜக அமைப்பை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக நியமித்ததற்கு கண்டனம் தெரிவித்து காரைக்கால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில வக்பு வாரிய நிர்வாக சபைக்கு RSS மற்றும் பாஜக அமைப்புகளை சேர்ந்த நபர்களை உறுப்பினர்களாக நியமித்ததை எதிர்த்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் மத்திய அரசின் வக்பு நிர்வாக சீர்திருத்த சட்டத்தின்படி புதுச்சேரி மாநில வக்பு வாரிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை புதுச்சேரி அரசு அறிவித்தது. அறிவிப்பின்படி வக்பு வாரிய நிர்வாக சபையில் புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான செல்வகணபதி நியமித்துள்ளனர். இந்த நிலையில் பாஜக மற்றும் RSS அமைப்பை சேர்ந்தவர்களை வக்பு வாரிய உறுப்பினர்களாக நியமித்த புதுச்சேரி அரசை கண்டித்து 100 பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 1,17,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலான வளர்ச்சிப் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு வடக்கு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லவாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு 6,03,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள் வீதிகளுக்கு 9,11,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச நகருக்கு
33,58,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு 6,24,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு 8,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் பேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு 15,43,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு 5,63,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு இன்றும் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில அனைத்து ஆலய அர்ச்சகர் சங்கத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில அனைத்து ஆலய அர்ச்சக சங்கத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் புதுச்சேரி அனைத்து ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு அமைப்பின் மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன், ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் சாய் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் அகிலன், பிரிவுகளின் இணை பொறுப்பாளர் வேல்முருகன், ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாநில இணை அமைப்பாளர்கள் ஜெயபால், சரவணன், மாவட்ட அமைப்பாளர்கள் சேரலாதன், முத்து, இணை அமைப்பாளர்கள் பூபாலன், ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேசிய நலன் மற்றும் ஆன்மீக மதிப்புகளை முன்னிறுத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆலய அர்ச்சகர்கள் பாஜக கட்சியில் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் கடத்தி சென்ற மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மத்திய ரயில்களில் பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட ரயில்வே போலீசாருக்கு தேர்தல் துறை அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீசார் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 பைகள் மற்றும் தனியாக இருந்தது. அந்த பைகளை சோதனை செய்தபொழுது 20,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் எலிக்கு வைத்த பொறியில் சிக்கிய மர நாயை வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அவை நகர் 23வது குறுக்கு தெருவில் ஒரு வீட்டின் 2வது மாடியில் புறா வளர்க்கப்படுகிறது. சமீப காலமாக கூண்டில் இருந்த கம்பிகள் வளைக்கப்பட்டு புறாக்கள் மாயமானது. சில நேரங்களில் புறாக்கள் இறந்து கிடந்தது. இதனால் பெருச்சாலை நடமாட்டம் இருப்பதாக வீட்டு உரிமையாளர் சந்தேகப்பட்டார். இதனால் எடிபிடிக்கும் பெரிய கூண்டை வாங்கி வீட்டின் மாடியில் வைத்து சிக்கன் துண்டை வைத்திருந்தார். இன்று காலை அங்கு சென்று பார்த்தபொழுது மர நாய் ஒன்று மாட்டியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன், வேலாயுதம் ஆகியோர் மரநாயை பாதுகாப்புடன் எடுத்துச் சென்று காட்டுப்பகுதியில் விட்டனர். மயிலம் வனப்பகுதியில் அதிக அளவில் மரநாய் வசிக்கிறது. அங்கிருந்து இந்த மரநாய் தப்பி வந்திருக்கலாம். கடும் வெயில் காலம் என்பதால் காடுகளில் இருந்து மிருகங்கள் வெளியேறி வீடுகளுக்குள் தஞ்சம் அடையும். இதனால் சுற்றுப்புற பகுதியை சுத்தமாக வைத்து கண்காணிப்பு செய்யுங்கள் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பாவாணர் நகரில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சமூக சேவகி பிரபாதேவி வீரராகு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஐஜிபி பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் திரு எஸ் இளையராஜா, துணைத் தலைவர் திருமதி வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் திரு கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மின் கட்டண நிலுவைத் தொகை மற்றும் மாதாந்திர மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் என மின்துறை அறிவுறுத்தியுள்ளது.
குறித்து மின்துறை கோட்டம் கிராம செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், திருமாம்பாக்கம், பாகூர், கரியமாணிக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதனூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் உள்ள நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மாதாந்திர மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலஸ் துவக்க பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கருப்பொருள் தின விழா கொண்டாடப்பட்டது. லபோர்ட் வீதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் துவக்க பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கருப்பொருள் தின விழா நேற்று நடந்தது. விழாவில் சமக்கர சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார். விழாவில் SSA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000க்கும் மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணை கருவிகள் கொண்டு ஆசிரியர்கள் கற்பித்தல் செயலை மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.